தமிழ் சிந்தனையாளர் பேரவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பண்டு தொட்டு பண்பாடு கண்டு உன்னதம் படைத்தது தமிழ்நாடு. மண்டினி ஞானம் முழுதடங்க ஆற்றி ஒழுக்கம் உரைத்தது தமிழ்நாடு. தென்கடல் வரைப்பில் குமரிய முதலாய் வல்லரசு கண்டது தமிழ்நாடு. தொன்மை எண்ணி வகை செய்து திட்டமிட்டு நம் மண் காக்கணும் முறையோடு. கண்ணல் கன்னடம் ஓர் பிறப்பு, அன்னை தமிழின் உடல் பிறப்பு. திண்மையாய் அவனுக்கொரு தனி நாடு, மைசூர் என்னும் எருமை நாடும் கண்மலை திணிந்த குடகு நாடும் நுட்பமாய் பெற்றான் மகிழ்வோடு. மலை நாடன் மலையாளி நம் உடன் பங்காளி, பாங்காய் பெற்றான் மூணாரே. இலகுவாய் பெற்றான் தேவிகுலம், இழித்த வாயானார் தமிழோரே. வேங்கடம் என்பது நம் வடவெல்லை, இன்றதில் நமக்கு உரிமை இல்லை. தாங்கும் குடி பஞ்சம் நெல்லூரு, இன்று அதுவும் நமக்கு வேற்றூரு. வேங்கடம் மலையது வேலவன் குன்றம், திருமால் உரைகின்ற திருத்தலமானது. தாங்கரும் தமிழரின் உழைப்பால் உயர்ந்தது, ஆந்திரன் என்பார்க்கு ஐக்கியமானது. இன்று மாநில நாள் கொண்டாடுகிறோம் மகிழ்வோடு. மகிழ்வது போல அமைகிறது இந்த நாள்? இல்லை இல்லை, நிச்சயம் இல்லை. கன்னடர், தெலுங்கர், மலையாளி, தமிழர் நிலத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டார். கவனத்தில் கொள்க, இருப்பதையாவது காத்திடல் வேண்டும். எண்ணி துணிந்து செயலாற்றிட வேண்டும். உலகில் முந்தி தோன்றிய மூத்த குடி, நிலந்தரு திருவிற்பாண்டிய மன்னனால் நிலைத்தது இந்த தமிழ்குடி. தொன்மை பெருமை பலவிருந்தும் உண்மை உணராத இழிகுடி, இழிந்த குடி. தொன்மை எண்ணி உணர்வு ஒன்றி நம் பெருமை மீட்கணும் தகுந்தபடி. முன்பு ஓர்கால் தெலுங்கன் ஆண்டான், முன்பு ஓர்கால் தெலுங்கன் ஆண்டான் தமிழ்நாட்டை. கன்னடன் ஆண்டான் தென் மேற்கை. மராட்டியரும் கூட ருசி பார்த்தார். ஆங்கிலேயன் கூட வந்தது முதலில் தமிழ்நாட்டிலே. ஏமாந்த தமிழன் வந்தவன் போனவன் யாவர்க்கும் அடிமையானான். இன்று இந்தியருக்குமே அடிமையாகி இருக்கிறான். இன்று இந்தியருக்குமே அடிமையாகி இருக்கிறான். தமிழா, நீ அடிமை என்பது உன் தலை எழுத்தா? வெட்கம் வெட்கம் விழித்து கொள்ளடா. தொன்மை எண்ணி வகை செய்து திட்டமிட்டு உன்னை செதுக்கிக் கொள். உன் நிலம் உனக்கு, உன் மொழி உனக்கு நிலைக்கணும் என்றால் உடனே நீயே விழித்துக்கொள். நன்றி, வணக்கம்.